ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் 2 நியூஸ் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஜோகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. நம்ம யூடியூப் சேனல்லே வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அப்ளை பண்ண சொல்லி. ஸோ அதுக்கான மெயில் வந்து இன்டர்வியூ மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விப்ரோவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் பற்றி டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் விப்ரோவுக்கு. அதுக்கப்புறம் ஜோகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸுக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாமும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னா, காலேஜில் என்ன தான் படித்தாலும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி அந்தளவுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் வேறு எங்கேயாவது படிச்சிருந்தாலுமே நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா, அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுத்துட்டு ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வர எல்லா பசங்களுமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கைடன்ஸ் கொடுத்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. நான் வந்து மெயினாகவே இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இருக்கிற லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் தான். ஸோ பைத்தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதனால ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்றது என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையுமே சேர்த்து வந்து நான் வந்து கோர்ஸாக போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் படிக்கும்போது HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் எடுப்பேன். பேக் எண்டில் டிஜாங்கவும் டேட்டா பேஸும் சேர்த்து எடுப்போம். இது போக டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங் வித் பைத்தான் இந்த கோர்சஸ்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இயர் முடிக்கிறவங்க நீங்கள் இப்போவே ஏதாவது கோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து இது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் சர்டிஃபிகேஷனோட வெளியில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக வேலைக்கு போகலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் இப்போ வேலை நிறையவே இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்யூனிகேஷனும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பசங்க இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப இல்லைனா கூட இங்கிலீஷில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ கூட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவாவது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வேணாம், பட் ஓரளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணு, அப்ளை பண்ண சொல்லுங்கள் விப்ரோவுக்கு. இது போக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஜோகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு. அவங்கள வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்கள். ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பண்ணலை அப்படின்னு இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஜோகோவில் போயிட்டு அட்டன் பண்ணும்போது தான் இவள் கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம அதிலேருந்து அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி வந்து இன்னும் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே அந்த மெயில் ரிசீவ் ஆன மெயில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 11/18 வந்து வந்திருந்தது. Greetings from Zoho Schools of Learning. The entrance test for the School of Graduate Studies is upon us and we are sure you are all set for the entrance test. Okay, இதை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து எடுக்க போகணும் அப்படின்னா டேரெக்டாக தான் போய் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி பேட்ச்லாம் எப்படி அட்டன் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 பேர் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 3 months ட்ரைனிங் வந்து அங்கே கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஜோகோ ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் கிராஜுவேட் முடித்தவங்க நீங்கள் ஜோஹோவில் டேரெக்டாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து போயிட்டு அட்டன் பண்ண முடியல, அட்டன் பண்ணும்போது உங்களால் அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஒரு 3 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அந்த 3 months ட்ரைனிங்கில் வித் சேலரியோடு இருக்கும். ஓகே, அந்த 3 monthsல உங்களுக்கு அவங்க எந்த ப்ராஜெக்டில் போடணுமோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ஸ்டடி பண்ண வைப்பாங்க. ஓகே, அதில் ஆன்லைன் மூலமாக தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ மேபி டேரெக்டாக வர சொல்லலாம். பட் போன டைம் வந்து டெஸ்ட்டு ஆன்லைனில் ஃபஸ்ட் ரவுண்டு இருந்துச்சு. ஆன்லைனில் ஃபஸ்ட் ரவுண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் இருந்துச்சு, ப்ரோக்ராமிங் இருந்துச்சு. இப்போவும் ஆப்டிடியூட் ப்ரோக்ராமிங். ஆனால் நீங்கள் டேரெக்டாக போய் ஜோஹோ ஆஃபீஸில் போய் அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து Saturday 6th August 2022 அட் ஜோஹோ டெக்னாலஜிஸ் கேம்பஸ் தென்காசியில் போய் அட்டன் பண்ணலாம். இந்த மெயில் வந்திருக்கவங்க நீங்கள் ஒன்று தென்காசியில் வந்து 6ஆம் தேதி அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை அன்னைக்கு அட்டன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் Thursday 11th August 2022 ஆக்சுவலாக வியாழக்கிழமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜோஹோ கார்பரேஷன் கேம்பஸ் சென்னையில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே,
இப்போது நீங்கள் எங்கே அட்டன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு அவங்க லாஸ்ட்டாக ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எப்போ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் அங்கே வென்யூவை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்னெல்லாம் வந்து டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. திஸ் டெஸ்ட் கேன் பி டேக்கன் ஒன்லி அட் த பிலோ மென்ஷன் அட்ரஸ். கீழே அட்ரஸ் கொடுத்துருக்கு, அதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணுவீங்க. திஸ் இஸ் நாட் என்ன ஆன்லைன் டெஸ்ட். ஓகே, ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைன் டைரெக்டாக போய் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ப்ளீஸ் பி ப்ரெசன்ட் அட் த எக்ஸாமினேஷன் வென்யூ லேட்டஸ்ட் பை 9:30 AM. ஆக்சுவலாக 10 o'clock வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 9:30க்கே நீங்கள் உள்ள ஜோஹோ ஆஃபீஸ்க்குள்ளே போயிடணும். ஓகே, டியூரேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்ட் வில் அப்ராக்சிமேட்லி பி 90 minutes. ஓகேவா, 90 minutes டெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்டிடியூட் இருக்கும். ஆப்டிடியூட்னா உங்களுக்கு என்னென்னா மேக்ஸு, ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ப்ரோக்ராமிங்கிறது ஜோஹோ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சியில் தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னடா இது மேம் வந்து கொஸ்டின் போடல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். அதே சேம் பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக ஆப்டிடியூட் வந்து நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணியிருப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். சி கொஸ்டின்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலை விட இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி போடலாம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நினச்சேன், டைம் இல்லை. இன்னொரு விஷயம், 11th நீங்கள் சென்னையில் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 6ஆம் தேதி வந்து ஜோஹோ தென்காசி ஆஃபீஸில் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள எப்படி அட்டன் பண்ணாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவாக போடலாம் அப்படின்றது. ஏன்னா ப்ரீவியஸ் பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த வாட்டி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றதுனால நான் வந்து ஆனால் வந்து அந்த பேட்டர்ன் வந்து ஆப்டிடியூட் ப்ரோக்ராமிங் அப்படின்னாவே சாய்ஸஸ் இருக்காது, எப்போவுமே சாய்ஸஸ் இருக்காது. கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சரை நீங்கள் பாக்ஸ்குள்ளே எழுதணும். ஓகே, இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, கேரி எ பென் ஃபார் த எக்ஸாம். யூ கேன் யூஸ் பேப்பர் அண்ட் பென் ஃபார் ரஃப் ஒர்க். ஒரு பென் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ அவங்க வந்து ரஃப் ஒர்க்குக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஹோல் டே ப்ராசஸ் இஃப் யூ கெட் ஸ்டார்ட் லிஸ்டட் இன் தி ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் ஜோஹோ ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த ஃபுல் டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். மேபி நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் அந்த டேவே உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் பிரிங் அன் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வித் அ ரிலையபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஹேவிங் சஃபிஷியன்ட் ஸ்பீட் அண்ட் பேண்ட்வித். கண்டிப்பாக நீங்கள் மொபைல் கொண்டு போகணும். அந்த மொபைலில் பேட்ரி வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பேக்கப் 100% சார்ஜ் போட்டு கொண்டுட்டு போய்ங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லாவே இருக்கிற மாதிரி கொண்டுட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு மொபைலில் தான் டெஸ்ட்டு வந்து அங்கே லிங்க் அனுப்புவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் பேப்பரை பக்கத்தில் வச்சுட்டு அதில் நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணி அந்த மொபைல்லையே நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. ஆக்சுவலாக டேரெக்டாக போயிட்டு அங்கே நீங்கள் ஆன்லைனில் எழுத போகிறீங்க. உங்களுக்கு பேப்பர் பென் வந்து நீங்கள் ஆன்லைனில் அந்த கொஸ்டின் வந்து என்னென்னா மொபைலில் வந்துடும். உங்களுக்கு சென்ட் பண்ணோடனே நீங்கள் அங்கேயே உட்காந்து பேப்பர் பெனில் எழுதி ஆன்சர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நோ டாலரன்ஸ் ஃபார் மால் ப்ராக்டிஸ் டூரிங் த டெஸ்ட். இட் வில் லீட் டு என் இம்மிடியட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட். அதாவது மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ டெஸ்ட்டு தென்காசியில் 6ஆம் தேதி அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு வென்யூ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்காசி டெஸ்ட்டு டேட்டு 6th August. ஜோஹோ டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் என்னென்னா மத்தாளம்பாறை தென்காசியில் இருக்குது. இது நிறைய பேர் போயிருப்பீங்க. மேப் வேணால் லொக்கேஷன் உங்கள் மெயிலுக்கே வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளீஸ் கிளிக் திஸ் லிங்க் அண்ட் அக்னாலேஜ் யுவர் சாய்ஸ் ஆஃப் டெஸ்ட் வென்யூ இன் திஸ் ஃபார்ம் பிஃபோர் 4 PM ஆன் 5th August. ஆக்சுவலாக நாளைக்கு 4 PM 4 மணிக்கு உள்ள இந்த உங்கள் மெயிலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லிங்க் லாஸ்ட்டில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்னைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் ஷெட்யூலு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ப்ரீவியஸாக வந்து ஆப்டிடியூடு, ஜோஹோ சி கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. அது பார்த்துட்டு போகிறதுல ஒர்க் பண்ணி பார்த்துட்டு போங்க. லாஜிக்காக அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக கடகடன்னு போட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி இட் வில் டிஃபர். என்ன மேம் நீங்கள் வந்து 25 கொடுத்தீங்க சொன்னீங்க அங்கே. ஸோ ஏன்னா வந்து ஜோஹோ பொறுத்தவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இவ்வளோ தான் இருக்குன்றது. பட் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஈஸியாக தான் இருக்கும் ஸ்கூல் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு. ஓகே, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நீங்கள் அப்படி டெஸ்ட்டு எழுதிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம
கமெண்ட் செக்ஷனில் கூட கொடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோவோட ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து இன்ஜினியரிங் இல்லைனா எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் 2022 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60% இன் 10th 12th இருக்கணும். கிராஜுவேஷனில் 60% இருக்கணும். ஒரே ஒரு ஆக்டிவ் பேக்லாக் இருந்தால் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிஎஸ்சி ஐடி சர்க்யூட்ரல் மெக்கானிக்கல் அலைடு இன்டகிரேட்டட். ஆக்சுவலாக இன்டகிரேட்டர்னா 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, சில பேர் எம்சிஏவே பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் 25. எவாலுவேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும், அப்புறம் அசஸ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும். ஆக்சுவலாக அசஸ்மெண்ட்னா டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் ஒன்று வைப்பாங்க. அப்புறம் லெட்டர் ஆஃப் இன்டர்நெட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணோடனே ஆஃபர் லெட்டர் வரும். ஓகே, இதுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh ப்ளஸ் 1 lakh ரிட்டன்ஷன் போனஸ் பெய்டு ஆஃப்டர் 1 year கம்ப்ளீஷன் ஆஃப். நீங்கள் 1 year கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 10 lakh ப்ளஸ் 1 lakh வந்து உங்களுக்கு வந்துடும். கரியர் பேண்ட் வந்து B1. ஓகே, அக்ரிமெண்ட் வந்து நாட் அப்ளிகபிள். ஸோ ஏன்னா இப்போ நிறைய கம்பெனியில் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மேம் அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதில் அக்ரிமெண்ட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கே நிறைய பேர் சூப்பர் செட்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருக்கவங்களுக்கு ரெஜிஸ்டர் நவ்வுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு போகும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஆக்சுவலாக இவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போங்க. அப்படி இல்லைனா லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, ஏன்னா எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது ஸ்டார்ட் ரெஜிஸ்டரிங் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ கரெக்டாக ஃபில் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஜோஹோ எழுத போகிறவங்க நல்லா எழுதுங்க. நான் 6th அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இப்போ இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க, எக்ஸாம் முடித்தவங்க இப்போவே நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டில் நம்ம இன்ஸ்டியூட்டில் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3rd year ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை, டேக் கேர். வில் see you on next video.